ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். மிக்சர் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் பிரபா 1ல் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து விஜய் சேதுபதி சாட்டையை வைத்து தியானாவை போட்டு தாக்கிட்டாரு. எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாத்தையும் போட்டு தாக்கிட்டாரு. அடுத்து 2வது ப்ரோமோவில் கானா வினோத்தை போட்டு மிரட்டினது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு வாக்குமூலம் கொடுக்க சொல்லியிருக்காங்க விஜய் டிவி அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ என்னதான் கவரப் பண்ணாலும் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை மறக்க மாட்டாங்க. சேதுபதி அவர்களே, இந்த சீசன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வடுவாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மிக்சர் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா யார் எந்த மிக்சர் பெரிய மிக்சர் அப்படின்றதுக்கு தான் இந்த போட்டி இந்த ஒரு 4-5 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபினாலே வரப்போகுது அப்படிங்கிறது தான். ஸோ அது யாருங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ப்ரோமோ 1ல் இவங்களே வந்து அனுப்பிவிடுவாங்களாம். இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ண விடுவாங்களாம். பிக் பாஸ் அப்போ கூட ஒன்றும் சொல்ல மாட்டாராம். ஆனால் ரெட் கார்டை பற்றி பேசினா மட்டும் வாய முடிடுவாராம். ஓகேவா? இப்போ திருப்பி விஜய் சேதுபதி வருவாராம். வந்துட்டு ஏன் வந்து உள்ளே வந்தீங்க கேட்பாரான். யோ, நீங்கள் தான் ஏன் உள்ளே விட்டீங்க? உள்ளே வந்து கேம் ஆடுறீங்க, சும்மா வந்து மிக்சர் சாப்பிட்றதுக்கு வரல. அதனால தான் நாங்கள் மிக்சர் பாஸ்ன்னு சொல்கிறோம். இது பிக் பாஸ் இல்லைங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் அந்த பொண்ணுட்டு சொல்லியே அனுப்பியிருக்கலாம். உள்ளே போய் நீங்கள் பேசவே கூடாதுமா, 1 கிலோ மிக்சர் வேணால் போட்டு தரோம், எல்லாரும் வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் சேர்ந்து போட்டு உட்காந்து தின்னுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். உள்ளே அனுப்பி அவங்களே நீங்கள் நோண்டி நொங்கெடுத்து இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அதற்கு பேர் என்ன தெரியுமா? எச்ஐ அப்படிம்பாங்க. உள்ளே விளையாட போகிறவங்களும் எனக்கு எடுக்க மாட்டீங்க. ரெட் கார்டை பற்றி எக்ஸ்போஸும் ஆகிட மாட்டீங்க. ரெட் கார்டை பற்றி சொன்னாலும் பெரிய பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, திவ்யாவை தூக்கணும்னு பிளான் பண்ணிட்டாங்க. சரியா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, யோசிச்சிருக்காங்கன்னா, சரி இதை வச்சு மக்கள் ரெட் கார்டு அவர்ஷன் ஆயிரும், உள்ளே வச்சா இன்னும் ஒரு வாரம் சாண்ட்ரா போட்டு அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வெளியே தூக்கிடலான்ற மாதிரி மக்கள் ஓட்டில் இருந்துச்சு சாண்ட்ரா, அவங்களே தூக்கிடலாங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம். பட் இன்னும் தெரியல திவ்யா இல்லை சாண்ட்ரா 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க எவிக்டாக இருக்கும். நான் அப்டேட் பண்ணுறேன் அடுத்தடுத்த வீடியோஸில். பட் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டெசிஷன் விஜய் டிவி வந்து எடுத்தே ஆகணும். ஏன்னா சாண்ட்ரா வச்சிங்கன்னா இன்னும் ஒரு வாரம் உங்களுக்கு சூனியம் தான். உங்கள் டிவி எடுத்துருங்க தயவு செஞ்சு அப்படிங்கிறது தான். ஏன்னா ரொம்ப நெகட்டிவிட்டி ஆகிடுச்சு. வெளியே ரெட் கார்டு வெளியே வேறு வந்து ரொம்ப கொந்தளிப்பு ஏற்படுத்திடுச்சு மக்கள்கிட்ட. அந்த மாதிரி வந்து அவன் நடித்து அனுப்பிட்டான்ட்டு. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இன்னொரு பக்கம் கானா வினோத்தை கூப்பிட்டு வச்சு இந்த மாமா டிவி என்ன பிளான் பண்ணுது பார்த்தீங்களா? ரொம்ப கேவலமாக இருந்துச்சுங்க. கானா வினோத்தை கூப்பிட்டு என்னுடைய முடிவு தான் இது, நான் யாருமே என்னை வந்து எடுக்க சொல்லி தூண்டலை, அது மட்டும் இல்லாமல் பாக்கியெல்லாம் அந்த பேச்சு பேசினாங்க. கானா வினோத்தோட மனைவி எப்படி பேசுனாங்க தெரியுமா? வெளியே இப்படி ஏமாற்றிட்டாங்க, அரோரா தான் காரணம்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு, மேக்கர்ஸ் தான் வந்து காரணன்ற மாதிரிலாம் பேசிட்டு, இப்போ மேக்கர்ஸ் வந்து சொன்ன உடனே இதெல்லாம் கொஞ்சம் பேசி விட்ருங்கம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொன்ன உடனே இப்போ வந்து எங்களுக்கு இதுவே போதும் சார், நாங்கள் இதுவே ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா ஒரு உருட்டு. கானா வினோத் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து மேனிபுலேட் பண்ணி எடுத்துட்டு நான் தான் சொந்தத்தில் எடுத்தேன், சொந்தத்தில் சூனியம் வச்சிட்டேன், எனக்கு 12 லட்சம் எனக்கு பெரிய விஷயம் அப்படின்றாரு. யோ, நீ வின் பண்ணி தான் 50 லட்சம் 12 லட்சத்தை பெருமன்றீங்க. ஆனால் ஒரு விஷயத்தில் கானா வினோத்தை நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்னா இந்த விஜய் டிவி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவரை கூப்பிட்டு வச்சு கடைசி வரைக்கும் சாண்டி மாதிரி கூப்பிட்டு போய், சாண்டி ஒன்றும் இல்லாமல் குருநாதான் மட்டும் சொல்லிட்டு அனுப்பிச்சாங்க பாருங்க. அவர் வந்து வெளியே வந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் வந்தார், சேலரி மட்டும் தான் வந்துச்சு. அதுக்கு இது கொஞ்சம் ஸ்மார்ட் தான். ஏன்னா எப்படி டைட்டில் கொடுக்க மாட்டாங்க, அவங்க ஸ்பான்சர் வச்சு ஏன் வந்து கொடுக்குறானோ அவங்களுக்கு தான் கொடுக்க போகிறாங்க. ஒன்றும் இந்த மிக்சர் பெரிய மிக்சர் யாருங்கிறது தெரியல. அதனால் கானா வினோத் வந்து எப்படி மிக்சர் தான் டைட்டில் கொடுக்க போகிறீங்க, எனக்கு வேண்டாம், இவங்களாம் உழைப்பு போட்டேன் நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடா. ஸ்கிரிப்ட் உங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்லணும். அப்படி தானே? என்ன சொல்லணும்? 12 லட்சமே போதும் அப்படி தானே? நான் சொல்லிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும்? உங்கள் ஃபேமிலி வர சொல்லுங்கள். பாக்கியா வர்றதுக்கு டைம் ஆகிடுச்சு போல், அதனால தான் லேட்டு ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அவங்க வந்த பிறகு அவங்க சொல்ல மாட்டேன்னு இருக்காங்க. இல்லை கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. நோ, நீங்கள் சொல்லி தான் ஆகணுன்னே. சரி ஓகே சொல்கிறேன், இல்லாட்டி இந்த 12 லட்சம் கூட கிடைக்காதுன்ற மாதிரி மிரட்டியிருப்பாங்க. உடனே சரிங்க எங்களுக்கு இந்த 12 லட்சமே போதும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பரேட்டோடைய சதியில் அருமையாக வந்து வீழ்ந்து விட்டார்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இட்ஸ் ஓகே, இட்ஸ் கேம். பட் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் மேனிபுலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். ஆனால் பார்க்கும் பொழுது கொஞ்சம் நமக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கடைசி விஜய் சேதுபதி கட்டிப்பிடிக்கும் போதெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது, பார்க்க முடிச்சு. அதை இப்போ பார்த்துருவோம். சரியா? ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் எனக்கு எமோஷன் கலந்து ஆனந்த கண்ணீர். நீங்கள் ரொம்ப அற்புதமான மூமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, செம்மையாக பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லா மக்களுக்கும் பாதம் தொட்டு நான் வணங்குறேன்ட்டார். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? மனுஷன் 18 லட்சம் அப்படிங்கிறது வந்து என் குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்களா? கஷ்டத்துக்கு அந்த மியூசிக் பின்னாடி போடுறாங்க பாருங்கள், எவ்வளோ கேவலம் பாருங்கள். எவ்வளோ கேவலம் மியூசிக் அப்படி போடுறாங்க. தேவையான ஒரு காசு. உண்மையிலே சொல்கிறேன், யார் சொல்லி நான் கேட்கல, மனசார சொல்கிறேன். என்னுடைய சுய நினைவோடு தான் நான் எடுத்தேன். வெளியே அந்த பிரச்சனை இருக்குல்ல, அதனால் அவங்க திறமைக்கான அங்கீகாரம் வந்து கிடைக்கவே இல்லை சார். அவங்க மனைவி நிறையா ஃபீல் பண்ணியிருக்கேன் சார். இந்த ஸ்டேஜ் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு சார்.
வெரி குட் சார். அதுக்கு வாழ்த்துக்கள் சார். சார் சும்மா ஸ்டேஜுக்காகலாம் சொல்லல சார். இவங்க பாருங்க உண்மை பாக்கியோட நடிப்பை மனசார சொல்கிறேன் சார். இது எங்களுக்கு போதும் சார், போதும் சார். முற்றுப்புள்ளி இந்த ஸ்டேஜ் வந்து அமைஞ்சிருச்சு. பாவங்க, நிஜமாவே பாவம். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சொல்லுங்கள்.